சோம பிரதோஷம் அன்றுக்கு இந்த 3 விஷயங்களை மட்டும் செய்யாதீர்கள். சிவபெருமானின் அருளை பரிபூரணமாக பெற இந்த பிரதோஷ வேளையில் நாம் செய்ய வேண்டியவை ஏராளம். ஆனால் சில விஷயங்களை தவறாமல் தவிர்த்து விட வேண்டும். சோம பிரதோஷம் அன்று நீங்கள் தவிர்க்க வேண்டிய முக்கியமான 3 விஷயங்கள் என்னவென்று இப்போது பார்க்கலாம். இதை தவறினால் சிவனின் கோபத்திற்கு ஆளாக நேரிடலாம். பிரதோஷ வேளையில் நந்தி பகவானுக்கும் சிவபெருமானுக்கும் குறுக்கே செல்வதை தவிர்க்க வேண்டும். இது அஷ்டமகா தோஷங்களில் ஒன்றாகும். நந்தி தேவர் சிவனின் ஆனந்த தாண்டவத்தை காணும் நேரம் இது. அவர்களின் பார்வையை நாம் மறைக்கக்கூடாது. இரண்டாவது, முக்கிய சொத்துக்கள் வாங்குவது, பெரிய பண பரிவர்த்தனைகள் போன்ற லௌகீக விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. பிரதோஷ காலம் முழுவதும் சிவனின் நாமத்தை உச்சரித்து ஆன்மீகத்தில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும். பண விஷயங்களை அடுத்த நாளுக்கு ஒத்தி வைப்பது நலம். மூன்றாவது, எதிர்மறை எண்ணங்கள், கோபமான பேச்சுக்கள் அல்லது வீண் விவாதங்களை தவிர்க்க வேண்டும். இந்த புனித நாளில் சிவனின் நாமத்தை மட்டுமே உச்சரித்து மனதில் அமைதியையும் நேர்மறை ஆற்றலையும் மட்டுமே நிரப்ப வேண்டும். இது உங்கள் மனதை சுத்திகரிக்கும்.